இங்கிட்டு வாங்க நான் சொல்கிறேன். ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த அவங்க ஃபேஸ் அதாவது நல்ல லைட் நல்ல வெளிச்சம் தெரியுற மாதிரி கரெக்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் ஒரே நிற்காம நடந்துக்கிட்டே எடுக்கணும். நீங்கள் பின்னாடி நடந்துகிட்டே எடுத்தீங்கன்னா அவங்க எல்லோரும் ஃபுல்லாக வந்து அவங்க தலை கட் ஆகாத அளவுக்கு இப்படியே கொஞ்சம் நாடிக்கிட்டே இருக்கணும். நாடிக்கிட்டே இருந்தால் இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஃபுல்லாக சேருது. இப்படி மெதுவாக இந்த இல்லையா மெதுவாக இந்த இப்படி அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி அவங்க தலை மட்டும் கட்டாகக்கூடாது. இப்படி அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? பிடிச்சிக்கோங்க. கேமரா மட்டும் இந்த 5 மினிட் வர வச்சுறாங்க. கேமரா அடைச்சிங்கன்னா எடுக்காது. தெரியும். நான் சேர்ந்து நான் அவங்க கிளாஸ் எடுக்கிறதும் தெரியணும். என்ன அங்கிட்ட எடுத்தீங்கன்னா அவங்களும் தெரியும். அவங்களும் எல்லாரும் கவர் ஆகும். ரைட்டா? கையில் போயிடுச்சு. ரைட். இப்போ மூச்சு போயிடுச்சு. எல்லாரும் வஜ்ராசனத்தில் உட்காருங்க. நேராக நிமிர்ந்து உட்காருங்க. இடது பக்கம் நாற்று வழியாக ஃபஸ்ட்டு சுவாசம் இழுக்க ஆரம்பிக்கணும். இழுத்த காற்றை வலது பக்கமாக வெளிவிடணும். வலது பக்கமாக இழுத்து இடது பக்கமாக விடணும். இதுக்கு பேர் நாடி சுத்தி பிராணயாமா அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு வந்து வலது பக்கம் நாற்றை அடைச்சிக்கிறீங்க. இடது பக்கம் மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க. இழுத்த காற்றை மோதிர விரலால் அடைச்சிக்கிட்டு வலது பக்கமாக மெதுவாக வெளிவிடணும். விட்ட பக்கம் திரும்ப இழுக்கணும். இழுத்த காற்றை அடைச்சிக்கிட்டு அடுத்த பக்கம் விடணும். விட்ட பக்கம் மறுபடியும் இழுக்கணும். அடுத்த பக்கம் விடணும். விட்ட பக்கம் இழுக்கணும். இழுத்து அடைச்சிட்டு அடுத்த பக்கம் விடணும். இடது பக்கம் மூச்சு உள்ளே இழுத்து வலது பக்கம் மெதுவாக வெளிவிட்டு காற்றை வெளிவிட்ட பக்கம் மறுபடியும் நல்லா உள்ளே இழுக்கிறீங்க. இழுத்த காற்றை அடைச்சிக்கிட்டு அடுத்த பக்கம் வெளிவிடுறீங்க. இடது பக்கம் தான் சுவாசம் இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. இடது பக்கம் வெளியே விட்ட மானக்கு ரிலாக்ஸ் பண்ணி முடிக்கிறீங்க. இடைப்பட்ட ரவுண்டு எத்தனை ரவுண்டாக வேணாலும் இருக்கலாம். இது செய்கிறதுனால அதாவது சைனஸ் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கும். அலர்ஜி, தும்மல், நாற்று நீராக வர்றது, 2 வயசு வயசுலாம் புரியாது. அவங்களும் இந்த டாக் ஆகணும். ஒரு 5 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு அதுமாதிரி உங்களுக்கு அங்கன்வாடிக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் மற்ற உங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரு பெரிய பிள்ளைங்க இருந்தால் சொல்லிக் கொடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சுக்கலாம். ஆனால் 2 வயசு பிள்ளைகளுக்கு போய் நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்கன்னா புரியாது. ஆனால் சொல்லிக் கொடுக்கல தப்பு கிடையாது. நீங்கள் சொல்லிக் கொடுக்க நாளும் நிச்சயமாக தெரிய ஆரம்பிச்சு. என்ன ஒரு 3 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக முதல்ல அதாவது அவங்க நாக்கிலோட சளியை வெளியேற்றணும். கையை பேசிக்கணும். செய்யும் இதை வஜ்ராசனம் பாருங்க. நீங்கள் சின்ன மற்ற வயசு வலிக்காதவங்க வஜ்ராசனம் போட்டு வலிக்காதவங்க என்ன வலிக்கிறவங்க அப்படி ஒரு உட்கார வச்சு நீ உட்காருப்பா கையை பேசிப்பா அப்படின்னு நீங்கள் சம ஒன்று தான் செஞ்சாங்க எனக்கு செஞ்சிடும். அதை பார்த்து செய்யும் மற்ற வழியில் நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கலாம். கை கவனிக்கணும். நல்லா நிமிர்ந்து முடிச்சிடுங்க. குனிஞ்சு முடிச்சிடுங்க. டாக் ஆசனம். நல்லா நிமிர்ந்து முடிச்சிடுங்க. நல்லா ஸ்பீடாக அடிங்க. இப்போ ஸ்பீடாக அடிங்க. சரி தான் வெளியே வரணும். தைரியம் அடிங்க. கூசக்கூடாது. சரி வெளியேறும். நீங்கள் ஸ்பீட் அடிச்சு பாருங்க. வெளியேறது இல்லையா நீங்கள் சொல்லணுங்க. ஸ்பீட் அடிங்க. கூசக்கூடாது. ஸ்பீட் அடிங்க. தலை கட்டாகாமல் இருக்கணும். நான் கிளாஸ் எடுத்து சேர்ந்து கவர் ஆகணும். இப்போ எத்தனை பேர் நான் சொல்லுங்க. வெளியேறதா வெளியேறலையா? வெளியே சம ஓடிக்கணும். இப்போ சம ஓடிக்கணும். வெளியேறது இல்லையா? அப்புறம் நமக்கே கவனிங்க. நமக்கே சளி வெளியேறும்போது சின்ன குழந்தைங்க சளி நிறையா இருக்கும். வெளியேறா குழாயில கூட தண்ணி வராது சார். அவங்க மூக்குல இருந்து வலிச்சா சளி நிற்க மாட்டேங்குது சார். சங்கடமா இருக்கும். சளி பிடிச்சிருக்க நமக்கு பார்த்து சங்கடமா இருக்கும். ஏன்னா எல்லா பிள்ளைங்க என்ன சொல்லணும் டெய்லி பேரண்ட்ஸை உங்கள் பிள்ளைகளுக்கு டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய துண்டும் அது நான் வேறு போய் சொல்லி கொடுப்பேன். அது வேறு பயிற்சி சொல்லிக் கொடுப்பேன். என்ன அதாவது உங்கள் பிள்ளைங்க நல்லா சளி பிடிக்காமல் குழந்தைங்க பார்க்க நீட்டாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல ஒரு பெரிய டஸ்டி டவலும் ஒரு நல்ல பெரிய கத்திக்கும் கொடுத்து விடணும் டெய்லி. பார்த்தா உங்கள் பிள்ளைகளை பார்க்க நீட்டாக நல்லா இருக்கும்.
டாக்டர் போக வேண்டிய அவசியம் இருக்காது. சளி பிடிக்காம குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைங்க நீட்டாக இருக்கணும் வேண்டாமா? நம்ம நீட்டாக இருக்கணும், பிள்ளைங்க நீட்டாக வேண்டாம் நீங்கள் சொல்லணும் பேரண்ட்ஸுக்கு. சொன்னாக்க கத்திப்போம் டவுன் கொடுத்து விடுவாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த பயிற்சி செய்ய வச்சீங்க அப்படின்னாக்க பிள்ளைகளுக்கு சளி பிடிக்காது. பேச பார்க்கவே அழகாக வந்துடும். பேச பார்க்கவே காரணம் உள்ள அசுத்தமான சளியில் வெளியேறிடுச்சு. செய்யும்போது நமக்கு தெரியுது இல்லையா? லேசாக வரும்போதே லேசாக எல்லாருமே சுத்தமாக வச்சுருக்கீங்க மூட்டை எனக்கு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெளியேறுது தெரியுதா? வெளியேறுது இல்லையா? அப்படின்னா சின்ன பிள்ளைங்க சளி உள்ளே இருக்கும். சார் சார் நீங்கள் உணவு கனவாகும் ஒரு சரியாக பசங்க இருக்கும் உங்களுக்கு வெளியே இருந்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் கட்டிப்பு இல்லாமல் சொல்லி சொல்லிவிடக்கூடாது. அவரும் கட்டிப்பும் கட்டாயம் கொண்டு வந்து பையனை செய்யணும் அப்படிங்கணும். ஏன்னா அடுத்தது கட்சி செஞ்சிடும் அப்புறம் கண்டவர் கிடப்பாங்க சார் எல்லாம் ஆயிட்டு வருங்க. நாங்கள் சென்டர்லேயே பார்க்குறோம். அது இத்தனை நீட்டாக டீசெண்டான சொல்லி அனுப்புவாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் கொண்டு வராமல் அடுத்து நான் தெரியாமல் செஞ்சு வச்சுருவான். அவங்க பேர் கண்டு விடுவாங்க. அப்படிலாம் ஆயிட்டு வரும். சாரம் சரியாக ஃபுல்லாக வெளியேறும். அவன் 10-20 நாள் அந்த சளி சளியே இருக்காது. ரொம்ப 10-20 நாளைக்கு சளி இருக்கும். அவன் சளியே இருக்காது. பிள்ளைகள் பேச பார்க்கவே நல்லா அழகாக மாறிடும். சளி இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் பேச நல்லா இருக்காது. உள்ள நீர்லாம் வெளியேறிச்சுன்னா பிள்ளைகள் பேச பார்க்கவே தலையாயிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே தான். ஏன்னா இந்த சைனஸ் தும்மல் இருக்கிற வரைக்கும் ஏன்னா ஹெட்ஏக் தலைவலிலாம் வரும். ஏன்னா அதனால் இதில் எத்தனை பேர் தலைவலிக்கும் கை தூக்கி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி அவ்வளோ பேர் கை தூக்குறீங்க. தலைவலி தான் சார். உங்கள் தலைவலியே வராமலே அவங்களுக்கு கை தூக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தலைவலியே வராமல் அவங்க கை தூக்கிட்டாங்க. எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்லிம்மா இருக்க சார். அவங்க சொல்றது ஒரு காரணம் வாயை குறைக்கணும். நம்ம பார்க்குற மனுஷன்லாம் எப்படி சாப்பிடக்கூடாது. கிடைக்கிற சத்தமாக பிளேட் கொடுக்கணும் நாம சாப்பிடக்கூடாது. ஏன்னா முட்டை பிளேட் கொடுக்கணும் நாம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவுச்ச முட்டை இருந்து பிள்ளைங்க சாப்பிட நாம சாப்பிடக்கூடாது. பிள்ளைகள் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் ஒரு பக்கம். முட்டை மிஞ்சி போச்சுன்னு அவன் பேரண்ட்ஸ் தான் கொடுத்து விடுங்க. நாம சாப்பிட உடம்புக்கு என்ன யாரைய பேசுறேன் சாந்தி பேசுறேன் தப்பா நினைச்சுக்கலாம். அதாவது அது அவங்களுக்கு கெடுதல் உண்டு பண்ணக்கூடிய எக்கு வந்து 4 வாரம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து உடம்பு கொழுப்பு சுட்டு போகிறது. எக்கு யார் 4 வாரம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு உடம்பு கொழுப்பு சுட்டு போகும். ஆனால் வளர்ப்பு குழந்தைக்கு அது தேவைப்படுது. 30 வயசுக்கு மேலே ஆகிட்டா அதுக்கு தேவைப்படலை. குறைக்க வாரத்துக்கு ஒரு நாளாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்றா இருக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடாது. தவிர்க்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு முட்டை இருந்தால் போதும். நம்ம டெய்லி பிளேட் தான் கொடுக்கணும். நாம் சாப்பிட்றது தவிர்க்கணும். சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் போட்டுருவோம். அப்புறம் துவர்ம்பருப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நிறைய வெயிட் போட்டுருவோம். ஜிம்மாக இருக்க முடியாது. டெய்லி சாம்பார் வைங்க. பாசி பொருள் கடையில் வாங்கி சாம்பார் வைங்க. பாசி பொருள் வாங்கி சாம்பார் வைங்க. அது வெயிட்டை கூட்டாது. வெயிட்டை குறையாது. ஜிம்மாக ஆகுனா அது ஒரு வழி. சாம்பார் துவரம்பருப்பு சேர்க்குற வரைக்கும் நம்ம ஜிம்மா ஆக முடியாது. தம்பிக்கு துவரம்பருப்பு முட்டை மட்டன் சிக்கன் மீன் அது சேர்க்குற வரைக்கும் நம்ம ஜிம்மா ஆக முடியாது. ஏன்னா இதெல்லாம் அதாவது ஓடி தசையில் போட வைக்கக்கூடிய உணவுகள். அது ஏன் குழந்தைகள் அந்த எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்க? ஒன்லி தப்பி போயிருப்பாங்க இல்லை. அதுதான் கூட்டம் தப்பி பிடிப்பு உண்டாங்க குழந்தைகள் கொடுத்து சொல்கிறது. ஆனால் நம்ம சாப்பிட்டு இருக்காங்க தப்பி பிடிப்போம். குழந்தைகளுக்கு பிடிக்காது. ரைட்டா? குழந்தைங்களுக்கு நாம் அதை கொடுக்க சொல்லணும். நாம் சாப்பிட தவிர்க்கணும். என்ன கட்டாயம் தயவு செஞ்சு நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, தவிர்ங்க. அது சாப்பிட்ற வரைக்கும் நிச்சயமாக வந்து என்ன சத்து மாவோ அல்லது அந்த துவரம்பருப்போ உருளைக்கிழங்கோ என்ன இல்லை தெரிஞ்சுக்குங்க. உருளைக்கிழங்கு சத்து மாவு முட்டை மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் சாப்பிட்றது தவிர்க்கணும். யார் தவிர்க்கணும்? நீங்க தவிர்க்கணும். அப்போ சின்ன பிள்ளையை கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாம் சொல்றேன். அது சொல்லுங்க விளக்க சொல்லுங்க. அதாவது யார் சாப்பிடணும்? வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் சாப்பிடணும். யார் குண்டா இருக்கிறவங்க எந்த டாக்டர் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. நாங்கள் இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு கொடுத்து சொல்கிற தப்பு. நான் குண்டா இருக்கேன்னு வச்சுக்கங்க. என்ன நான் இப்போ ரொம்ப குண்டா இருக்கேன்னு வச்சுக்கங்க. நான் டாக்டர்கிட்ட போகிறேன். எனக்கு மாதிரியாக இருக்குது உடம்பு சரின்னு போகிறேன். என்ன டெய்லி மூட்டை 2 மூட்டை சாப்பிடணும் டாக்டர் சொல்லுவாரா? வாயை கட்டுப்படுத்துங்க. முறுக்கு தீனி குறைங்க.
நம்ம மாமிசம் சாப்பிட்ற வளர்க்குறது தவிருங்க, ஆட்டோமேட்டிக் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது. வாழைப்பழம் தொடவே தொடாதீங்க. வாழைப்பழம் கொய்யாப்பழம் தவிர்க்கணும். பழங்களில் வெயிட்டை கூட்டக்கூடிய உணவுகள் வாழைப்பழம் கொய்யாப்பழம். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுத்தா சளி பிடிக்கும். பட் பனிக்காலங்கள் கொடுக்காம வெயில் நேரத்தை கொடுத்தா தப்பு இல்லை. அது பைத்திங்க சார் வலிக்குதா? இல்ல கால் வலிக்குதான். அந்த காலை பெருவர் ஒன்று குஞ்சா துடி சிக்கிச்சோம்ல சிங்க உடனே அது வலிக்கும். இல்ல உங்களுக்கு 2வது வலிக்காம போயிடும். கேட்டுச்சா? ரத்தம் எடுக்கக்கூடாது பாவம். என்ன யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எப்பயாவது கீழே விழுந்தாங்கன்னா நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சப்போஸ் தவறிங்க வலி கீழே விழுந்தாங்கன்னா அது தான் உதவி செய்ய தப்பே கிடையாது. வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். காசு நம்மளால் செலவழிக்க முடியாது. ஒரு உதவி செய்யணும் தப்பு கிடையாது. இந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய ஆள் வந்து நேரம் நிமிர்ந்து இல்லைங்க. நேரம் நிமிர்ந்து முதுகு நேரம் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. அவங்களால அப்போ நிற்க முடியாது. சோறு பிடிச்சிக்கு ஒரு நெல் கம்மி கூட பிடிச்சிக்குங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு வாகனத்தில் அதை கூட பிடிச்சிக்குங்க. என்ன நம்ம நிற்கணும் என்னை கூட பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு காலை புதுங்கி அதை தூக்கி பெருவரை உணவு நில்லுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 10 டைம்ஸ் நின்னா கஷ்டப்பட்டு நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் அவங்களுக்கு சரியாயிடும். ஆனால் சுருக்கத்தை உடனே சரிப்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் அது. நம்ம யாரும் கெடுதலும் செய்யக்கூடாது. வலி முள் கடனை எடுத்து போட்டு போகலாம். முள்ளை போடத்தையும் கூடாது. யாரும் உதவி செய்யலாம் தப்பு கிடையாது. கெடுதல் தான் செய்யக்கூடாது. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்க யார் இருந்தாலும் சரி என்ன நல்லது செய்யணும் தப்பு கிடையாது. சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அந்த அம்மா பார்த்தாங்க 3 நிற்க சொன்னாங்க. நல்ல கீழே விழுந்தேன் செஞ்சேன் சரியாக போச்சு அப்படின்னு ஒரு நல்ல பேர் வந்தாங்க. பார்த்தீங்களா சரியே அது இல்லை அடிபட்டாச்சுன்னா அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அடிபட்டு ரத்தக்காரை உண்டாயிருச்சு அப்படின்னு செட்டிங் கேட்டு கட்டாயம் தேவை. வந்து கால சூழ்நிலையே தேவை அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத நிறைய இருக்கும். பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு இந்த கிரீஸ் சைக்கிளில் கிரீஸு மல்லி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நூல் கிருமிகள் நிறையா இருக்கும். இப்போ ஒருத்தர் சப்போஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சு ரத்த காயப்பட்டுருச்சு அவங்க வந்து அசால்ட்டாக விடக்கூடாது. அந்த ரத்த காயம் வழியாக வந்து உள்ள நுண்ணிய கிருமிகள் உடம்புக்குள்ளே போயிடும். அதனால தான் தடுப்பூசி போடுறதுங்கிற காரணம். வேறு ஒன்றுமே கிடையாது. தடுப்பூசி போட எவ்வளோ நாள் பவர் இருக்கும்? குறைந்தபட்சம் 3 மாதம் இருக்கும். அதிகபட்சம் 6 மாதம் இருக்கும். ரைட்டா? தரமான மருந்துடைய பவரை பொறுத்து குறைந்தபட்சம் 3 மாதம் இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டிருக்காங்க. மறுபடியும் அந்த நபருக்கு மறுபடியும் காயம் ஆயிடுச்சுன்னா அவங்க தடுப்பூசி போட தேவையில்லை. அது முதல் போட ஊசி போதுமானது. இல்லை 8 மாதம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கட்டாயம் தடுப்பூசி போடணும். நீங்கள் சாதாரண போட முடியல அந்த அடிபட்டு காயப்பட்டவங்களுக்கு. ஆனால் காயம் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தடுப்பூசி போட தேவையில்லை. பயிற்சி சரி பண்ணிக்கலாம். யார்கிட்ட போய் சுழுக்களுக்கு நீ விட கொடுக்காதீங்க. காலவோ கையவோ அது தள்ளிடுங்க. பெரும்பாலும் வில்லேஜில் கிராமங்கள்லாம் அந்த இருக்கும். உரி விட்ட உடனே அவங்களுக்கு வலிக்காது. யார் உருவ கால கை கொடுக்குமோ அவங்களுக்கே வலிக்கும். என்ன 2வது நீங்கள் போகிற மருந்துதான் கேட்குமே தவிர உரி விட்டுறது கேட்காது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நாங்கள் எங்கள் சென்டருக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் யாருக்கும் நீ மட்டும் விட மாட்டோம். அது தவறான ஒன்று. தவிர்க்கணும். என்ன அந்த பயிற்சி செய்யுமே தானாகவே தசைகள் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு போய் கரெக்டாக வந்துடும். காலை அந்த பொசிஷன் வச்சுக்கிட்டு கரெக்டாக சேர்த்து வச்சுக்கிட்டு நேராக தூக்கி அது கீழே இறக்குமே தானாகவே அந்த நரம்பான சரியான வந்துடும். வலிக்காத ஃபில்டர் யாரையும் பிடிச்சிக்கோங்க. ஜன்னல் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. புகரை பிடிச்சிக்கோங்க. பாதத்தில் தான் சரியாயிடும். கரெக்டாக செஞ்சு சரியாகும். தப்பாக சரியாகாது. சரியாக செய்யுங்க நிச்சயமாக சரியாயிடும். சரியாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சரியாகும். நல்லா செய்யணும். கரெக்டாக பொசிஷன் செய்யணும். என்ன கரெக்டாக செஞ்சு சரியாகும். சில பேருக்கு இந்த இடத்துல கீழ் வலி இருக்கும். குதிகால் ஊனியும் நடக்க முடியாது. ரொம்ப வலி குதிகாலாம் ரொம்ப வலி. அந்த டாக்டர் போயிட்டீங்க வெயிட் போட்டீங்க வெயிட்டை குறைங்கன்னு முதல்ல சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பயிற்சி. அது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நடக்கணும். 8 மாதிரி நடக்கணும். 8 வடிவத்துக்கு நடந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 8 வடிவத்துக்கு நடக்கும். பெரிய ரவுண்டாக போகும். நம்ம சிறுசாக போடக்கூடாது. நடந்து காமிக்க முடியாது. அப்போ நடந்து காமிச்சேன். பெரிய காலில் 8 மாதிரி போடணும். சின்ன பிள்ளைகளுக்கான பயிற்சி இல்லை உங்களுக்கு. சின்ன பிள்ளை செய்யணும் தப்பே கிடையாது. சின்ன பிள்ளைகளும் செய்யலாம். சின்ன பிள்ளைங்க ஏன் செய்யலாம்னா காலுக்கு வலு கிடைக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பேசணும்ல அது 5 இடத்துக்கு ஒரு செய்யணும். அது 5 இடம் செஞ்சால் இது ஒரு முறை பண்ணணும். பாயிண்ட்டாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரைட்டா? சரி.
வேற நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, கேட்டீங்கன்னா குறுக்கு வலி. இப்போ குறுக்கு வலிக்கு அர்த்தம் இப்போ இடம் நான் தெரிஞ்சு செய்ய சொல்கிறேன். இடம் இல்லாத நான் செய்கிறேன், கவனிங்க. கவனித்து நீங்கள் வீட்டுக்கு போய் எனக்கு செய்யணும். இப்படி பார்த்துக்கணும். பார்த்துட்டு உடல் தாயில் மூச்சு எடுத்துக்கிட்டே காலை முக்கிய மறக்காம விரப்பாக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் தான் போகும். அப்படியே தூக்கி ஒரு 30 வைக்கிறோம். எடுக்கணும் சொல்ல முடியாது. ஒரு 5 எண்ணா போதும். அப்படியே ஒரு வாரம் 10 நாள் செய்யணும். அதுக்காக ஒரு 2 கொடுத்துட வேண்டியதான். என்ன 30 எண்ணம் முடியாது, 30 கட்டாயம் கிடையாது. ஒரு 10 எண்ணாலும் போதும். தோல்படை கூடாது. முக்கியம் வரக்கூடாது. இது மாறி 2 காலம் தூக்கும்போது அந்த பேக் பெயினாக சரியாகும். நல்லா செய்யணும். டைமாக திரும்பவும் செய்யணும். இது சரியாக இதுலேயே 2 செய்யும். உங்களுக்கு 2 காலம் எடுத்துக்கணும். எடுக்கணும் வர முடியாது. டெய்லி செய்ய அந்த பயிற்சி கிடைக்க அந்த பயிற்சி வந்துடும். சலபாசனம் பேர் முதல்ல செஞ்சது அடுத்த சலபாசனம். இப்போ செய்ய போகிறது சலபாசனம். முதல் செய்வது அடுத்த சலபாசனம். இப்போ செய்யறது சலபாசனம். சலபாசனம் செய்யறதுனால கம்ப்ளீட்டாக சரியாக 2 பேருக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். குறுக்கொலிக்கா ஒரு காலத்துக்கு அர்த்த சலபாசனம். அர்த்தம் சொல்லிட்டால் பாதி என்று பொருள். அர்த்த சலபாசனம். அர்த்த சலபாசனம். அர்த்தம்னு சொல்லிட்டாலே பாதி என்று பொருள். சலபாசனம் அதாவது சலபாசனத்துக்கு பாதி இல்லை குறிக்கிறது. ரைட்டா? அது செஞ்ச உடனே அப்படியே முடிச்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒவ்வொரு காலத்துக்கு 2 காலத்துக்கு கூடிய கூட்டி கூடி வச்சுக்கோங்க. 2 காலத்தை எடுத்து வைக்கக்கூடாது. ஒவ்வொரு காலம் போகும். ஒவ்வொரு காலம் போகும். இந்த அளவு செஞ்சாலே அந்த குறுக்கு வலி சரியாக போயிடும். அடுத்து முதல்ல முட்டி வலி நிறையா இருப்பீங்கல்ல இல்லையா? கால் நீட்டி உட்காந்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான பேர். கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க. டெய்லி அதாவது அந்த சுத்தம் 5 நிமிஷம் இல்லையா? ரொம்ப நேரம் வெறும் ஒரு 5 நிமிஷம். முட்டியை மட்டும் விரப்பாகணும். நல்லா விரப்பாகணும். 3 சக்தியையும் முட்டிக்கு திரட்டி கொண்டு போய் முட்டி விரப்பாகணும். விரப்பாக்கி நான் நேரம் நிமிர்ந்து உட்காந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே விரப்பாக வச்சுக்கணும். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதே போல 20 முறை செய்யணும் சேர்ந்தாப்புல. அப்புறம் தான் முட்டி வலி குணமாகும். முட்டி வலிக்கு நீங்கள் டாக்டர் போனீங்க, டாக்டர் சொல்ல தெரியுமா? முதல்ல எத்தனை ஸ்கேன் எடுத்து 5000 செலவு எடுத்துட்டுருவாரு. எடுத்து விட்டு கடைசியில் எல்லாம் நார்மலாக இருக்குது, வெயிட்டை குறைங்க, சரியாக போயிருப்பாரு. இன்னும் சில டாக்டர் முட்டி தெரிஞ்சு வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுருவாரு. சில டாக்டர் ஒன்றும் சரியாக போச்சு, இவன் வெயிட்டை குறைங்க சரியாக போய் அனுப்பி விட்டுருவாரு. இன்னும் பணம் ஆசைப்பிடிச்ச டாக்டர் இப்போ அடுத்த டாக்டருக்கு வந்துடுவார். இது நடக்குது. எனக்கு சைனஸ் வலிக்கு ஜெகநாதன் டப்பாக அப்படித்தான் சார் சொன்னார். கழுத்தலுமே தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு இல்ல அதாவது இல்ல அந்த மாதிரி இருக்கும். நாங்க அப்புறம் இஎன்டிட்ட போகவும் அவங்க சைனஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம தான் தப்பா போயிட்டோம் டாக்டர். சொன்னீங்க இல்லையா? பிருந்தான் பேர் அந்த அம்மாவோட பேர் பிருந்தான் மேடம். அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு நிறைய டாக்டர் போய் சொல்லி கொடுத்துருக்கோம். முட்டியை வரப்பாக்கணும். நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? கையை உடம்புட்டி வைக்க உடம்புட்டி வச்சுக்கோங்க. முட்டியை வரப்பாக்குங்க. நிமிந்து உட்காருங்க. முன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் உட்கார இருக்கும். அந்த கால் நீடுவா கஷ்டமே இல்லை. 2 பேர் கிடையாது. கால் நீடு கிடையாது. முன்னாடி தள்ளி உட்காருப்பாங்க. முன்னாடி தள்ளி உட்கார்ந்தேன்னா பின்னாடி இருக்கவங்க நல்லா கால் வரப்பா அடிக்குங்க. முட்டி வரப்பாக்குங்க. நல்லா இருக்கும். பின்னாடி வீட்டை போய் செஞ்சீங்கன்னா ஒரு வழி இல்லாமல் சரியாயிருக்கும். இதை டெய்லி செய்யணும். நான் ஒரு நாள் செஞ்சேன்
என்னையோ வாத்தியார் வந்தாரு சொன்னாரு என்னத்தை சொல்லி கொடுத்தாரு. தூக்கக்கூடாது. அதாவது விரப்பா கை இருந்துச்சுங்களேன், கையை விரப்பாக்குற மாதிரி முட்டியை விரப்பாக்கும். முட்டியை முழு சக்தியை முட்டிக்கு கொண்டு போய் காலை தூக்காம, உடம்பு காலில் இருந்து தூக்காம, காலை அசைக்காம முட்டியை மட்டும் விரப்பா ஸ்டிப்பாக்கணும். புரியுதா புரியலையா? புரியல. நல்லா விரப்பாகணும். முழங்கால் முழங்கால் விரப்பாகணும். முழங்கால் வந்து உங்களுக்கு விரப்பாகும். விரப்பாக்கி ஒரு 5 செகண்ட் அந்த பொசிஷன்லேயே வச்சிருக்கணும். வச்சிருந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். முடிஞ்சால் 10 செகண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டியதில்லை. என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். 20 முறை செஞ்சாப்புல அப்படி காலையில் ஒரு சாயங்காலம் செஞ்சுட்டிங்கன்னா இதே போல் ஒரு 10 நாள் 15 நாள் செஞ்சாலே உங்கள் முட்டிலாம் பறந்து போயிடும். எப்படி போச்சுன்னே தெரியாது. அதே மாதிரி குறுக்கோலிக்கும் அந்த ஒரு 10 to 15 நாள் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குறுக்கோலியே இருக்காது. செய்யணும். அதோட குறுக்கோலி சரியாக போச்சு விட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த மட்டன் சாப்பிட்டோன்னே மறுபடியும் சிக்கன் சாப்பிட்டோன்னு முட்டை சாப்பிட்டோம் வயிறு அந்த குறுக்கோலி வரும். ஏன்னா அது வாயு தோரமஸ் சாப்பிட்டோன்னு வரும். அது வாயு திரும்ப உண்டாக்கும். இல்லை நம்ம உண்ணக்கூடிய உணவு வாயு உணவு உங்களுக்கு தவிர்க்கிறோம். இல்லைங்களா? சரி எத்தனை பேர் ரேஷன் எதுவும் வாங்கி சாப்பிட்றீங்க சொல்லுவோம். அரிசி மட்டும் வேணும். இல்லை அவங்க மற்றது புது ரேஷன் தான். அவன் போல 1 கிலோ பக்கம் எத்தனை பேர் சரியாகும். நீங்க வெளியே வாங்க பார்த்து இருப்பாங்க. ஏன் தூரம் போட்டு வாங்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. விலை குறைஞ்சிடக்கூடாது. ரெண்டும் ஒரே விலை. ஆமா இது 80 ரூபா, அது 80 ரூபா. இல்லை தோரம்பருக்கு 80 ரூபா, அது 80 ரூபாங்க. பாசிப்பருக்கு 80 ரூபாங்க. அதுக்கு மேலே குறையில கிடையாது. சொல்லிக்கிறவங்களா விலை குறைஞ்சி எனக்கு ரேஷன் பார்த்துட்டு போட மாட்டாங்க. ஆனால் தோரம் போட்டு வாங்கிக்கிறோம். அவ்வளோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்? கழுத்து வலிக்குது ஒரு சுரக்குது. சரி இப்போ நிறைய பேர் நம்ம அதாவது நான் ஒரு பயிற்சிக்கு வந்துருக்கிறதே குழந்தைகளுக்கான பயிற்சி சொல்லி வந்துட்டேன். அவங்க சொல்லி கொடுத்தேன்னு கேட்டால் அதையும் கேட்கணும். நீங்கள் உண்மையை மட்டும் நம்ம ஆரோக்கியம் மட்டும் தான் நம்ம போகணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க பேர் அதிகமாக கேட்கணும். நீங்கள் புரியுதா? எனக்கு நீ அனுப்பியிருக்கிறது வந்து முழுக்கமாக எதில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. அதையும் கேட்கணும். இப்படி குளிச்சு இது பெருவரில் சொல்றீங்க இல்லையா? அது எப்படி குறுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இல்லை சின்ன குழந்தைங்க செய்யலாம். தப்பே கிடையாது. ஒரு பெருள் கிடையாது. முட்டி மடங்கும் பரவாயில்லன்னு விட்டுறாங்க. கொஞ்சம் ஆக சொல்லிக்கலாம். முட்டி மடங்கு அவங்க நம்ம வேலை செஞ்சாலும் குழந்தை வேலை செய்யணும். நம்ம கால் மடக்கி சின்ன வளர்ந்து அந்த நேரமே கால் மடக்கி செய்கிறாங்க. நம்ம இப்படி செய்யறது அப்படின்ட்டு கால் மடக்கி செய்வோம். ரைட்டா? சரி எடுத்துட்டு இருக்கேன் மேடம். அடுத்து கழுத்து போய் கவனிங்க. இது எல்லாமே செய்யுங்க. நிறைய பேர் கழுத்து காலர் போடுவாங்க பார்த்துருக்கீங்க. கழுத்தை நிறைய பேர் திருப்ப முடியாது, திருப்ப முடியாது. ஓட சேர்த்து வலிக்கு வலி உண்டாகும். ஒரே பொசிஷன் உட்காந்தா கூட வலி உண்டாகும். ஆனால் சரியாகிறதுக்கு ஒரு பயிற்சி. நிறைய பேருக்கு அந்த கழுத்து வலி சரி பண்ணியிருக்கும். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கிடணும். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப மெதுவாக செய்யணும். மெதுவாக மூச்சு எழுதுக்கிட்டே தலை மட்டும் வலது பக்கம் அப்படியே மெதுவாக திரும்பணும். தலை மட்டும் மெதுவாக வலது பக்கமாக திரும்பணும். நல்லா மூச்சு வைக்கணும். யாருக்கு திரும்பல? அப்படி மெதுவாக இடது பக்கமாக திரும்பணும். நார்மலாக வரணும். இதே போல் வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி 3 முறை செஞ்சுக்கிறீங்க. அடுத்து நிமிர்ந்து மூச்சு விடணும், குனிஞ்சு மூச்சு விடணும். ஒரு முறை மூச்சு இழுத்து விட்டுட்டு மூச்சு எடுத்து மூச்சு விட்டே குனியணும். மூச்சு இழுத்தே நிமிடணும். மூச்சு விட்டே குனியணும். குனிஞ்சு ஒரு முறை மூச்சு விடணும். அடுத்து காதும் தோள்பட்டையும் வைக்கணும். சமூக வசதினா கால் வலிக்கிறவங்க காதும் தோள்பட்டையும் வைக்கணும். அப்படியே அடுத்த பக்கம் மூச்சு எடுத்து மூச்சு விட்டு அடுத்த பக்கம்.
ஃபஸ்ட்டு கேட்டீங்க இந்த சின்ன பிள்ளைங்க சில பிள்ளைங்க குளிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க பயிற்சி கொடுத்தா சரியாக போயிருக்காது. உங்களுக்கு கழுத்து வலிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சு விடக்கூடாது, அந்த பிள்ளைகளே செய்யக்கூடாது. நம்மளாக செஞ்சு விட்டாலும் தொந்தரவுகள் உண்டாகும். அவங்க எப்படி செஞ்சாலும் தொந்தரவே உண்டாகும் பார்த்துக்கணும். ரைட்டா? இப்போ வந்து கழுத்து மெதுவாக ரொட்டேஷன் பண்ணணும். மெதுவாக சொல்லுங்க, மாற்றக்கூடாது. மெதுவாக சுற்றிட்டு பணமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகமாக சுற்றி நீங்களே வழி உண்டாக்கி மெதுவாக சுற்றுங்க. யாருமே அவசரப்படாதீங்க. கவனிங்க, சித்துறது கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணணும். அதாவது நேராக இருக்கணும். இது 1 2 நாடி நின்று ஓட்டணும். 3 4 நிமிடம் கரெக்டாக அந்த பொசிஷன் புரட்டணும். கழுத்து பகுதி முழுமையாக புரட்டப்படும் போது இந்த கழுத்து பகுதியை சுற்றியுள்ள நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் சீராகும், கழுத்து வலி குணமாகும். புரியுதா? எல்லாமே ரத்த ஓட்டம் தடவுறது தான் ஒரு காரணம் பார்த்துக்கணும். இப்போ ஒரு பைப்பு இருக்கு, இந்த ஒரு பைப் மாற்றி கொண்டு போகிறோம். இந்த பைப்பு ரப்பர் பைப்பு போஸ்ட் இருக்கு இல்லையா, மடையும் சுருண்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா போகுமா? நேராக எடுத்துவிட தண்ணி ஸ்பீடாக போகும். அதே மாதிரி தான் உடம்புள்ள நரம்பு, அங்கே நரம்பு சுருள்னு இருக்கும். நரம்பு சுருண்டுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா போகாது. அது சில பயிற்சிகள் அவசியம் தேவைப்படுது. இந்த பயிற்சிகள் செஞ்சால் ரத்த ஓட்டம் நல்லா போகும். அப்புறம் இந்த கால் சில பயிற்சி சொல்லிக் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, சிலர் காலில் வேறு மாதிரி கெண்டை பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல கெண்டை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் வலிக்குதே கஷ்டமாக இருக்கும். லேடிஸ்க்கு நிறையா இருக்கும். லேடிஸ் தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கஷ்டம் இல்லை, வலிக்கும் கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த கால் பிடிப்பது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் பிடிச்சி நிற்கிறது, அப்புறம் இந்த கால் பாதத்தை அசைக்கிறது சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் கஷ்டம். அது நிறையா பலன்கள் இருக்குது. அவங்க பலன்கள் கம்மியாக சொல்லியிருக்கேன், அந்த பலன்கள் நிறையா இருக்கிறது. இந்த கண்டுபிடிக்கிறது வைக்கிறதுலாம் சரியாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், கழுத்து கேட்டீங்கன்னு சொன்னேன். ஆனால் கழுத்து பயிற்சி முறைப்படுத்தி செஞ்சால் தான் கேட்கும். வேகமாக செஞ்சு வலி கூட்ட தான் செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து வலி இருக்கிறவங்க சரியாக முறைப்படுத்தி மெதுவாக செய்யணும். கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அந்த வலி குணமாகும். அப்புறம் கழுத்துக்கு இன்னொரு பயிற்சி இருக்குது. நேராக நின்று உட்காந்துக்கணும். அதாவது இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு, நான் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கவலைங்க. இந்த பள்ளத்தில் வந்து நாடி எடுத்து கொண்டு வச்சுக்கணும். பெருவரல் நெற்றி போட்டுக்கொள்ளணும். அதாவது கைகளால் தலை அழுத்தப்படணும், தலையால் கை அழுத்தப்படணும். ஆனால் தலை அன்னாரம் கூட குனியக்கூடாது, நேராக இருக்கணும். அதே பொசிஷனில் தான் இருக்கணும். நேராக முதுகு சென்று நேராக நிமிந்துக்கணும். ஃபோன் போட்டு வலி கூடிடும். தேவையில்லாமல் வலி உண்டாக்குற மாதிரி ஆகிடக்கூடாது. எதுவுமே சரியான பொசிஷன் அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம தேவையில்லாத நாமளும் வலி உண்டு நல்லா கூட நம்மளும் வலி உண்டுக்கணும்னு ஆகிடக்கூடாது. இதுவே சரியாக செய்யணும். அதாவது முதுகு சென்று நேராக நிமிந்து உட்கார்ந்துருக்கும் போது 6 சக்கரமும் சீராக இயங்குது பார்த்துக்கணும். ஆனால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது வழி கிடைக்குது. குடிக்கிட்டே போக போக நாமளே நோயை உண்டு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. முடிந்தாலும் நீங்கள் பிள்ளைகளை வந்து உட்காரும்போது, பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, நிமிந்து உட்காருங்க, குடிக்கிறது தவிருங்க அப்படின்னு சொல்லலாம். உட்காந்துருக்கும்போது இப்படி ஃபோன் போட்டு உட்கார தவிருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சோறு பக்கத்தில் உட்காந்து சோறு சாப்பிட்டு உட்காரலாம் தவிருங்க அதெல்லாம் சொன்னாங்க. நம்ம உடனே சோறெல்லாம் சாஞ்சி உட்காந்து சொன்னாங்களா, அப்புறம் உட்கார தவிர்க்கலாம். இதனால் என்ன உண்டாகுது அப்படின்னா பைனக்கார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். முதுகுத்தண்டுக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டு உட்காரும். கூடி குறுகி உட்கார்ந்து நிமிர்ந்து உட்காரும்போது 6 சக்கரங்கள் சீராக இருந்தது. ரத்த ஓட்டம் அத்தனை அவயங்களுக்கும், அத்தனை நரம்புகளுக்கும், அத்தனை நாடி நரம்புகளுக்கும் சீராக போய் வருது. ஆரோக்கியமாக இருக்க வழி கிடைக்கும். அதனால் சாதாரண ஒரு நிமிர்ந்தே உட்காரணும். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த பயிற்சி செய்யணும். ரொம்ப நேரம் லேசாக மொத்தமே ஒரு 2 நிமிடம் வெயிட் தான் செஞ்சுட்டோம். கரெக்டாக நெட்டி போட்டு குறைஞ்ச ஒவ்வொரு பாயிண்ட் தான் வரும் பாயிண்ட். அடுத்து தண்ணி குடிச்சோம், ஒவ்வொருத்துக்கணும் தலைக்கு பின்னாடி குடிச்சோம். அதாவது எல்லாரும் தலையில் பின்பு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும் எல்லாருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலையை பின்னோடி இந்த இடத்துல பெருசாக இருக்கும். எல்லாருமே எனக்கும் அப்படின்னு சொன்னது எல்லாருமே இருக்கும். கையை இப்படி போட்டுக்கணும். இந்த பள்ளம் விழுது இல்லையா, இந்த பள்ளத்தை அந்த பெருசாக இருக்கிற ஒன்று கரெக்டாக இருக்கணும். நேராக நிமிர்ந்துக்கணும், எங்கிட்ட சாயப்படும். கைகளால் தலையை அழுத்தப்படணும், தலையால் கையை அழுத்தப்படணும்.
அடுத்து நெற்றி பொட்டில் இந்த பாயிண்ட் வைக்கணும் கரெக்டாக. கையால் தலை அழுத்தப்படணும், தலையால் கையை அழுத்தப்படணும். ஆனால் எங்கிட்ட தலை நகலக்கூடாது. புரியுதா? புரியுது இல்லை கொஞ்சமாக நம்ம சொல்லிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் புரியுதா தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ கை இந்த பொசிஷன் இருக்கணும். அந்த தலையில் இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி தான் பாயிண்ட் இருக்கும். நேராக மட்டமாக சமமான இருக்காது யாருக்கும் தலை. லேசாக இப்படி தான் இருக்கும். அது மாதிரி கையை பேசிக்கிட்டு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து இல்லை கரெக்டாக செய்யறது மாதிரி வச்சுக்கணும். குயிக்காக நேராக தான் சொல்கிறாங்க. அழுத்தம் இப்போ கையை பேசணும். இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ பெருசாக இருக்காது சைடில் காலுக்கு நேரம் தலை நேரம் வச்சு நேரம் நின்று பண்ணணும். வச்சுக்கணும். இப்போ அடுத்த இதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அந்த கழுத்து வழியே பறந்து வரும். டாக்டர் போக வேண்டிய வேலைகள் இருக்காது. கழுத்து வழியெல்லாம் பறந்து வரும். காலர் போட வேண்டிய வேலை இருக்காது. கழுத்து வலி வராது. டெய்லி ஒரு நமக்கு என்னென்ன எல்லாருக்கும் ஒரே தொந்தரவு சொல்ல முடியாது. ஒரு ஆள் குறுக்கு வலி இருக்கும், ஒரு ஆள் கழுத்து வலி இருக்கும், ஒரு ஆள் முட்டி வலி இருக்கும். நான் சொன்னது யாருக்கு என்ன தொந்தரவு இருக்கும் அந்த பேச்சை கடைபிடிச்சிங்கன்னா போகும். ஜீரண சக்தி வஜ்ராசம் போட்டு உட்காரணும். வஜ்ராசம் போட்டு முன்னாடி குனியணும். கையை பின்னாடி கட்டிக்கணும். நிமிர்ந்து முயற்சிக்கணும். வஜ்ராசம் இது உட்காந்தாலும் ஜீரணமாகவும் சொல்லிருக்கீங்க ஞாபகத்தா. ஆனால் சாப்பிட்டோன்னு குனி செய்யக்கூடாது. சாப்பிட்டோன்னு எந்த ஆசமும் செய்யக்கூடாது. அந்த வஜ்ராசம் மட்டும் நிமிர்ந்து மட்டும் உட்காரலாம். சரி குனியவோ சரி எதுவும் செய்யக்கூடாது. இந்த எதுக்காக செய்யலாம்னா சாப்பிடவும் செய்யக்கூடிய அந்த ஒன்று மட்டும்தான் ஜீரண சக்தியை உண்டு பண்ணக்கூடிய இந்த நிலை. அதனால் செய்யலாம். கிடையாது. ஆனால் வேற எந்த ஒரு ஆசனமும் சாப்பிட்டோன்னு செய்யக்கூடாது. எம்டி ஸ்டமக் தான் செய்யணும். இப்போ வந்து கை பின்னாடி பெருவரை வச்சு கை வரல மூடிக்கணும். மணிக்கட்டை பெருக்கிக்கணும். நல்லா நிமிர்ந்து முடிச்சிடணும். சின்ன பிள்ளைகள் செய்ய சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் செய்யலாம், சின்ன பிள்ளைகளும் செய்யலாம். மூச்சு இழுத்தே நிமிரணும். மூச்சு விட்டே குனியணும். நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். குனியும் போது மூச்சு விடணும். இப்போ எதையும் உட்காந்துக்கிறாரோ முடியாது. கம்ம போட்டு குனிங்க. அவ்வளோதானே. தொப்பையாவது குறையுங்களா? தீபா கேட்டேல இன்னுமா இருக்குன்னு கேட்டீங்க. குனியும் போது விடணும். மூச்சை வெளியே விடணும். நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லா பயிற்சியும் போடணும். நிமிர்ந்து சேரும் சரி, உட்காந்து சேரும் சரி, படுத்திரும் சரி. நிமிரும் போது தலை நிமிர்ந்தாலும் மூச்சு இழுக்கணும். தலையை குடிச்சா மூச்சு விடணும். அது புரிஞ்சுட்டு இது பேரு மகாமுத்ரா அப்படின்னு பேர். மகாமுத்ரா சத்தங்காசம் கூட சில பேர் சொல்லுவாங்க. இல்லையா மகாமுத்ரான்னு பேரு. என்ன இதை யார் செய்வாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து யார் செய்யறாங்க பயிற்சியை கரெக்டாக சொல்லுவாங்க. இதுல யார் செய்யறாங்க டெய்லி இது யார் செய்யறாங்க பயிற்சி சொல்லுவாங்க. யாராவது கரெக்டாக சொல்றீங்களான்னு போவாங்க. இந்த பயிற்சி டெய்லி செய்யறவங்க இருக்காங்க. விளையாட்டு வீரர்கள் சார். இல்லை நீங்க ஐடியா பண்ணுங்க யார் செய்யறாங்க. இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து யார் செய்யறாங்க. முஸ்லீம்கள் செய்யறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் செய்யறாங்க. தற்கால தொழுக போயில டெய்லி கட்டாயம் அவங்க உடற்பயிற்சியா செய்யறாங்களா இல்ல பட் கடவுளை தொழுகையே அந்த செயல்பாட்டுல வந்துருது. அதுதான் அவங்க ஆக்சுவல் கடவுளை தான் வணங்குறாங்க. மதத்தை பரப்புவார்ல உதாரணம் சொல்றேன். இஸ்லாமிய பெருமக்களுக்கு வந்து இயற்கையாக இந்த ஆசன நிலையானது ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனமா அமைஞ்சிருக்கு. அவங்க சாப்பிட்ட உணவு பாருங்க ஹெவியா இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா பசிக்குமா? பசிக்காது. அவங்க மாட்டுக்கறி இவ்வளவு இருந்தா சாப்பிட்டா அவங்க ஜீரணமாயிரும். காரணம் என்ன? இந்த ஆசன நிலையினுடைய அமைப்பு. இதில் உட்காந்து எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா? அரை மணி நேரம் இருப்பாங்க. அரை மணி நேரம் அப்படியே இருப்பாங்க. அரை மணி நேரம் அப்படியே இருப்பாங்க. அப்பனா கல்லீரல், மண்ணீரல், கணையம், சிறுநீரகம் எல்லாம் நல்லா செயல்பட ஆரம்பிக்குது. என்ன
சுவாசம், அதாவது அந்த குடல் பகுதியில் உள்ள ரத்த நாளங்கள் தூண்டப்பட்டு நல்ல ஜீரண சக்தி உண்டாகிறது. சரிங்களா? நல்ல ஜீரண சக்தி உண்டாகும். சின்ன பிள்ளைய 10 கிலோ சொல்கிற பிள்ளைகளை கையை பின்னாடி கட்டி நல்லா நிமிர்ந்து மூச்சு சொல்லி சாப்பிடும் கை விட்டுறாதீங்க. ஒரு 2 மணி 3 நேரம் ஆன பிறகு சின்ன பிள்ளைகள் நீங்கள் சின்ன பிள்ளைகளும் இல்லை, எல்லாரும் செய்யலாம். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வரதான் சின்ன பிள்ளைகளும் உயர்ந்து சொல்கிறேன். அதை நிமிர்ந்து மூச்சு எடுத்து மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக முன்னாடி குனியணும். குனிஞ்ச நிலையில மூச்சு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மூச்சு எடுத்தே நிற்கணும். இது பேர் மகாமுத்ரான்னு ஒரு நேம் உண்டு, சத்தங்காசனம் ஒரு நேம் உண்டு. இது செஞ்சாக்க அஜீரண தொல்லைகள் நீங்கும், தொப்பை கரையும், ஜிம்மா இருக்கலாம். ஆமாம், ஆனால் ஞாபகம் வச்சுருக்கேன். எல்லாரும் ஜிம்மா இருக்கணும் ஆசை இருக்கும். ஒரு அம்மா எனக்கு செஞ்சுட்டு வருது, அந்த அம்மாவுக்கு வயசு 77 78 இருக்கும். சார் ஜிம்மா இருக்குது தான் அந்த சொல்லுவீங்க பாருங்க. நானும் வந்து எனக்கு 48 வயசு ஆகுது. நான் எல்லாரும் இயற்கை ஏற்பட்டது ஜிம்மா இருக்குங்கிற ஆசை மனிதனோட ஒன்றி போனது. என்ன அந்த சேர்த்து அவங்க சிலருக்கு தப்பே கிடையாது. அவங்களால ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ட்ரைன் தோணும் அப்படிங்க. நான் கேட்டதுனால நான் சொல்கிறேன் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து இந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா தொப்பை கரைக்கும், நல்ல ஜீரண சக்தி உண்டாகும், என்ன அஜீரண தொல்லைகள் குறையும். இதுலேயும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நீங்களும் செய்யலாம். மெயின் தொப்பை கரைக்க சொல்கிறது எல்லாருமே செய்யலாம். நீங்கள் ஏன்னா அப்புறம் வாயு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நிறையா, வயிறு அமிழ்வு இல்லையா, கேஸ் ட்ரபிள், கேஸ் நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். வெளியே ஆரம்பிச்சோடனே வாயு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இந்த உடம்புல வந்து குறையும். ரைட்டா? அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். நான் அடுத்து சொல்லுங்க, யார் யாருக்கு என்ன சந்தேகங்கள் கேள்வி நான் சொல்லிட்டேன். வெயிட் இப்போ நீ போடணுமா? வெயிட் குண்டா குண்டாவணுமா? நீ குண்டாவணும். கொஞ்சம் சத்து பிடிக்கணும் இல்லையா? யோகா பயிற்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரி. கவலை இது ரெண்டும் இருக்குது. டென்ஷன் இருக்கக்கூடாது. அது தியானம். உனக்கு டென்ஷன் கவலை இருக்கு, எனக்கு அதுவும் இல்லை. நான் தியானம் பண்ணணும், உடம்பு தேரணும். டென்ஷன் குறைக்கிறதுக்கு வந்து பத்மாசனையில் உட்காந்துக்கிட்டு அல்லது சுகாசனம், கோமுகாசனம் இதை பார்த்தீங்களா, இந்த ஆசனம் டென்ஷனை குறைக்கக்கூடிய ஆசனம். இது பேர் கோமுக ஆசனம். கவனிப்பாரு இல்லை, அதெல்லாம் வைக்காது. இது பார்த்து சொல்லுங்க. கோமுக ஆசனம், கோமுக ஆசனம். கவனிங்க, எல்லாம் எழுங்க சொல்றேன். டைம் கொடுங்க, டைம் கொடுக்குறேன். கோமுகன்னா என்ன? கோனா பசு, கோனா பசு. கோமுகனா பசு போன்ற நிலை, பசு முகத்தை போன்ற நிலை, பசு முக நிலை. கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பசு முக தோற்றம்னு வச்சுக்கோங்க. கோமுகனா இந்த பாட்டு எப்படி தெரியுது, இதை மட்டும் பாருங்க. பசு முகம் மாதிரி. ஆசன நிலைகளுடைய நேம் எல்லாமே பிராணிகளுடைய நேரம் ஒத்திருக்கும். ஆசன நிலையில் அதாவது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சித்தர்கள் முனிவர்களால் மலைகளில் தவறு இருந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஆசன நிலைகள். அப்படின்னா அவர் தியானத்தை உட்காந்துட்டு இந்த ஒவ்வொரு ஆசனம் என்ன நிலையை ஒத்திருக்குது, அதுக்கு அந்த பேர் ஆதி காலத்தில் ஓலைச்சுவடிகள் எழுதி அதை நாம் இன்னைக்கு சொல்கிறோம். கோமுக ஆசனம் பசு முகத்தோற்றமுடைய ஒரு நிலையை குறிக்கக்கூடியது. சரி, பசு எவ்வளவு வெளியே வருவோம்? எருமைக்கும் பசுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? எருமைக்கும் பசுக்கும் அல்லது காளைக்கும் பசுக்கும் என்ன வித்தியாசம்? எருமை கூட விட்டுருங்க, காளைக்கும் பசுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லது எருமைக்கும் பசுக்கும் என்ன வித்தியாசம்? எருமையும் பெண் எருமையும் இருக்கு, ஆண் எருமையும் இருக்கு. அது மாதிரி காளை மாடு இருக்கு, பசு மாடு இருக்கு. என்ன இப்போ வந்து பசுக்கும் எருமைக்கும் அல்லது பசுக்கும் காளைக்கும் என்ன வித்தியாசம்? ஊற்றிக்கிறோம் இருக்குல்ல, சாந்தமானது. ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அதே பெண் எருமை மாடு கூட வச்சுக்கோங்க, சாந்தம் இருக்காது. அப்பனா எவ்வளவு பெரிய ஊரும் எவ்வளவு சாந்தமா இருக்குது. உருவத்தில் பெரியது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உருவத்தில் பெரியது, குணத்தில் அமைதியுடையது. அதனாலதான் அதை தோற்றமுள்ள ஒரு நிலையை உருவாக்கி
அந்த நிலையில் இருந்தால் மனிதனுடைய சஞ்சலமாக சரியாக போயிடுது அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில் உட்காந்துட்டீங்கனாலே உங்களுடைய கவலைகள்லாம் பறந்துடும். கண்ணை மூடிக்கணும், மனசை ஒருமைப்படுத்தணும். என்ன நீங்கள் உங்களுக்கு இந்த நிலையில் உட்காந்துட்டீங்கன்னா எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கவலை இருக்கும். யாரும் நாட்டில் கவலை இல்லாத நிலையில் கிடையாது. ஜெயலலிதா போனால் அவங்களும் என் கவலை பண்ணிருக்காங்க. நான் ஜெயலலிதா நிறைய இடத்துக்கு போய் கிளாஸ் இருக்கேன். இன்னைக்கு கூட 2 வீட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஜெயலலிதா வந்து டெய்லி ஒரு மாதிரி கிளாஸ் வரேன். ஜெயலலிதா வந்து டெய்லி ஒரு மாதிரி கவலை தான் போகும், உடம்பு குண்டாகாது, டாக்டர்கிட்ட தான் போகணும். இல்லை அது பேர் சொல்கிறேன், அதே சொல்கிறேன். அதான் மனக்கவலைக்கு ரிலாக்ஸேஷனுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருமுகமாக அவர் சொல்கிற ஆசனமாக இருந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாரு. தவிர நீங்கள் குண்டாவது உள்ளியாவது டாக்டர் தான் அவங்க உடல் ரீதியான உணவுகளுடன் இந்த ஆசனங்களை செஞ்சீங்கன்னா குண்டாவீங்க. அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆசனம் செய்யுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஆசனம் செஞ்சீங்கன்னா சரியாயிடும். நல்ல ஜீரணமாகும். இந்த ஆசனம் செய்யணும் இல்லையா, ஜீரணம் சாப்பிட்டா ஜீரணமாகாது. ஜீரணமாக அந்த ஆசனம் செய்யணும், மனவெளி இதை செய்யணும். இப்போ வந்து நேரம் நின்று உட்காந்துட்டு எந்த சுற்றுச்சூழலில் என்ன நடந்தாலும் தெரியாத நிலைக்கு நீங்கள் வரணும். ஆள் நிலை தியானத்துக்கு உங்கள் மனசை கொண்டு போகணும். அது என்ன நடந்தாலும் தெரியக்கூடாது. பக்கத்தில் அவங்க பேசினாலும் தெரிஞ்சாலும் இல்லை வெயில் அடிக்க மழை வெயிலாம் கூட தெரியக்கூடாது. அதாவது எல்லாரும் குடும்பம் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு உங்களுடைய சிந்தனைகள் ஆள் மனதுக்கு கொண்டு போகப்படணும். தியானத்தில் உட்காந்துட்டீங்கனாலே இப்போ எதுக்காக தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தியானம் வந்து பல வகையை குறிக்கும். எதுக்காக தியானம்னா அது சரி பண்ணிடலாம் பார்த்துக்கங்க. தியானம் பல வகையை குறிக்கும். எதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணலாம். அதாவது இன்னொருத்தர் நோய் வாய்ப்பட்டிருக்காரு, அவர் ஆரோக்கியமாக தியானம்னா நிச்சயம் அவர் ஆரோக்கியமாகிடுவார். இல்லை குடும்பத்தில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் தியானம் பண்ணி அவங்க கஷ்டம் சரியாயிடும். இல்லை உன் பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்குது, உன் பிள்ளைங்க நல்லா படிக்க இங்கே தியானம் பண்ணி உன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இல்லை நம்ம வருமானம் வருது, வருமானம் ஃபுல்லாக செலவழிச்சு போயிடுது, எங்கிட்டு போயிருந்து தெரியுது, செலவழிச்சு போயிடுது, வீட்டுக்கார செலவழிச்சு தண்ணி வச்சுருக்கிறா செலவழிச்சிருக்காருன்னா உங்கள் தியானத்தினால உங்கள் வீட்டுக்காரனால கொண்டு வர முடியும். தியானம் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இல்லை எந்த டாக்டர் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் ஒரு சிக்கலான கேஸில் கடவுளை வேண்டிக்கிறவங்க காட்டில் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கடவுளுடைய அருள் கிடைக்கிறது. அப்புறம் அதுக்கு தேவை தியானம் அடிப்படை. அப்புறம் தியானத்துக்கு சாதாரண உட்காந்துருக்கு வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கோம், வேகமாக போய் குழந்தை அடிக்கிறோம், அடுத்த கட்டில் கிடைக்கும் பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி தியானம் அந்த தியானம் கிடையாது. இல்லை இதை முடிச்சுட்டு தியானத்தை முடிச்சுட்டு அந்த வேலையை அந்த வேலைக்கு போக முடியாது. இல்லை நம்ம வெயிட் பண்ணுவாங்க, அதெல்லாம் போகணும். ஆனால் தியானத்துக்கு நிலை கிடையாது. தியானத்தை உட்காந்துட்டோம்னாலே அவன் சுற்றுச்சூழலில் உள்ளதுன்னு நாம் உணரக்கூடாது. ரொம்ப நேரம் பண்ண அவசியமே கிடையாது. 1/2 மணி நேரம் பண்ண 1 மணி நேரம் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் செய்கிற வரைக்கும் சரியாக செய்யணும். 5 மணி நேரம் பண்ணாலும் சரியாக செய்யணும். உங்களுக்கு சிந்தனைகள் மாறுபடுறா, தியானத்தை கலந்து பகவான் வேண்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணி அவங்க பிடிச்ச கடவுளை வேண்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் தியானம் பண்ணலாம். கடவுளே பிடிக்காதுங்கிறவங்க அவங்க முன்னோர்கள் நினைச்சு தியானம் பண்ணலாம். எனக்கு யாரையும் முன்னோர்கள் பிடிக்காது, கடவுளை பிடிக்க யாரையும் பிடிக்காதுங்கிறவங்க உங்களுடைய ஆழ்ந்த சுவாச காற்றை நினைச்சு தியானம் பண்ணுங்க. எந்த நிலையில வேணாலும் பண்ணலாம். சில பேர் முட்டிக்கால போட முடியாது, வஜ்ராசனத்துக்கு உட்காந்து தியானத்துக்கு உரிய ஆசனம் சில ஆசனங்கள் இருக்குது. வஜ்ராசனம், பத்மாசனம், சித்தாசனம், கோமுகாசனம் தியானத்திற்கு உரிய ஆசனம். கல்வி கோமுகாசனம் ஒன்று சொன்னேன். பத்மாசனங்கிறது நேராக காலை நீட்டி உட்காந்து ஒரு காலை இப்படி தூக்கி போட்டு அடுத்த காலை இப்படி தூக்கி போட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்தா இது பேர் பத்மாசனா அப்படின்னு பேர். இந்த ஆசனத்துக்கு பேர் பத்மாசனம். சரி, எல்லாரும் இந்த பத்மாசனம் போட வரல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இல்லை கால் போட வலிக்குது, கால் தூக்கி போட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய பாதி நிலை ஒன்று இருக்கு. அதுக்கு சித்தாசனான்னு பேர். அதாவது கவனிங்க, காலை வச்சு வச்சுக்கிறீங்க, ஒரு காலத்துக்கு இந்த கால் குறைந்த பகுதி ஒட்டி வச்சுக்கிறீங்க, நல்லா தள்ளி பண்ணி ஒட்டி வச்சுக்கணும், கேப்லாம் ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சுக்கிட்டு
இந்த காலத்துக்கு இந்த பாதம் மேலே வர மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கணும். ஆரம்ப காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அதாவது உங்கள் தாத்தா பாட்டி யாராவது பெரியாவது இருந்தவங்க கோயில் சுற்றி வந்து உட்கார யாராவது பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி பாருங்க. அதாவது எப்படி முஸ்லீம்களுக்கு கவனிங்க, எப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு அந்த வஜ்ராசன நிலையை அவங்க மதத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த ஆசன நிலையில, இந்துக்களுக்கு கோமுக ஆசனமும் இந்த சித்தாசனம் பத்மாசனம் இந்த 3 நிலைகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதை ஒரு நடைமுறையாக செஞ்சு வர்றாங்க. 2-5 பேர் தொழுகணும், டெய்லி போகணும் அப்படின்ட்டு அது வீட்டில் போக நேரம் வீட்டில் உட்காந்தா கரெக்டாக அங்கே மசூதில் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நீ உட்காந்து தியானத்துக்கு உட்காந்துரு, நமாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அதனால நமக்கு அந்த வழிகள் தெரியாமலே ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு போனோம், எந்த கோயிலையாவது எந்த ஒரு பூசாரியாவது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது. அதனால முன்னுடைய இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரியாமலே அது மாறி போயிடுச்சு. எங்கள் நேரம் உயரமாக ஒரு சிலிண்டர் தான் லட்சத்திலே காலை தொப்பை போட்டு உட்காந்து வந்துடும் கோயிலை சுற்றி. அதுதான் செய்யணும். யாராவது நல்ல கீழே உட்காந்து கோயிலை சுற்றி முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு போட்டு இப்படி கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய பலன் முழுமையாக கிடைக்கும். கோயிலுக்கும் நீங்கள் என்னென்ன வேண்டீங்களோ அம்மன் அப்படின்னு நடக்கும். யாராவது செய்வோமா சொல்லுங்க? யாராவது ஒரு ஆள் இணைங்கிறது இவ்வளோ யாராவது ஒரு ஆள் செய்வோமா? அதை செய்யவே மாட்டோம். உட்காருவோம் சார், ஆனால் இப்படி உட்கார மாட்டோம், சும்மா உட்காந்துட்டு வந்துடும். சொல்லிட்டேன் இல்லையா? சில பேர் மேலே உட்காரணும், கீழே உட்காருவோம்ப்பா, சமம் முடியும்னா உட்காருவீங்க. சமம் முடிவு கால் வைக்கணும், காலை தொங்க போட்டு கொஞ்சம் உயரமாக இருந்தால் பரவாயில்ல, காலை தொங்க போட்டு உட்காருவோம். இதே நம்முடைய அமைப்பு. அப்படின்னா நமக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிகள் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்பயும் அந்த நிலையில் மாறிடக்கூடாதுன்னா எந்த ஒரு ரிஷிகள் முனிவர்களுடைய போட்டோ பாருங்க, ஒன்று இந்த நிலையில இருக்கும் அல்லது இந்த நிலையில இருக்கும் அல்லது அந்த இந்த நிலையில இருக்கும். 3 நிலையில தான் சார் இருக்கும். சரியா பார்க்கவே முடியாது. எந்த முனிவர்கள் போட்டா கூட பாருங்க, இந்த 3 நிலைகள்ல மட்டும்தான் இருக்கும். இந்த இப்ப லேசா இப்படி வேணா போட்டிருப்பாங்க, சில பேர் வேணா வச்சிருப்பாங்க, ஆனா இது முழுமையான கிடையாது. அர்த்த சித்தாசனா அப்படின்ற அதுலேயும் பாதி நிலை. ஆனால் இந்த பொசிஷன் பலன் குறையும். இந்த பொசிஷன் வந்து பலன் வந்து அதிகம். சித்தாசனா மூலாதாரம் வரைக்கும் பயன்கள் இருக்கு. சித்தாசனம் இது வந்து இருந்தனாலே மனம் வந்து அப்படியே தவறு நிலைக்கு இப்படியே வந்து கையை இடதை கீழே வச்சு வலதை மேலே வச்சு நேரம் நிமிர்ந்து உட்காந்து தொப்பு பிடிச்சி நேரம் கை கீழே இருக்கணும், ஆனால் உடம்பை ஒட்டக்கூடாது, கை மேலே கை படக்கூடாது. நேரம் நிமிர்ந்து கண்களை மூடிக்கணும். மூடிக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சி டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்களா, நீங்கள் டவுன் அப்படின்னாக்க எதை நினச்சி வேணாலும் டவுன் பண்ணலாம். எதை நினச்சி பண்ணுறீங்க அதை உங்கள் மனமானது ஆள் நிலைக்கு போகணும். அது முக்கியம். அந்த நிலைக்கு செஞ்சீங்கன்னா தவத்தினுடைய தியானத்தினுடைய முழுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தவத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. இதே போல சொல்லக்கூடிய ரகசியங்கள் இருக்குது, சொல்லக்கூடாத ரகசியங்கள்லாம் தவத்தில் நிறைய என்னமோ நிறைய. சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து டைம் கிடைக்கும்போது ரொம்ப மணிக்கணக்காக உட்கார அவசியம் செய்ய சொல்லுவாங்க. வீட்டில் பூஜை ரொம்ப செய்ய முடியாதுங்க, ஒன்றுமே தேவையில்லை, ஒரு பூஜை ரொம்ப தேவையில்லை. தியானம் என்ன நினைக்கிறோமா? இல்லைன்னா படுத்துவங்களுக்கு கூட நம்ம ஆட்டு வீட்டில் உட்காந்து அன்றைக்கும் தியானம் பண்ணிட்டு படுங்க. உண்மையான உறக்கம் கடவுளே நல்லா தூக்கம் வரணும், உண்மையான தூக்கம் வரணும் அப்படி மட்டும் நினைங்க. அன்றைக்கி உண்மையாக செய்யும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஒன்றுமே வேணும். சிலர் தூக்கம் வாங்குறதை போட்டு படுத்துருவேன். இப்போ எனக்கு ஒரு சரி 2 நாள் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போயே எனக்கு என்னோட கிளாஸ் எல்லாமே இப்படி நிறையா இருக்கும். அவங்க மக்கள் இருக்கும். அது சின்ன சென்டர் வச்சுருக்கோம். 50 ரூபாய் கிளாஸ் எடுக்கணும். அது 7 மக்கள் வருவாங்க. வீட்டுக்கு போனால் இந்த ஜெயராஜ் வீட்டுக்குலாம் போனால் எங்களுக்கு மாதம் வரும், வாரம் தான் டெய்லி போவோம். மாதம் 3000 ரூபா கொடுப்பாங்க. அது பெரிய விஐபிகள். பாமர மக்கள் 3000 கொடுக்க முடியும், மாதம் கொடுக்க முடியாது. அவங்க அந்த மக்கள் பயனடைங்கிறது மாதம் 50 ரூபாய்க்கு கொடுத்து அது சென்டராக சொல்லிக் கொடுக்கணும். இதே சொக்கலிபுரம் சிவன் கோயிலில் ஓசிய காசே வாங்க பல வருஷம் சொல்லிக் கொடுத்துருக்கோம். சிவன் கோயிலில் மண்டபத்துக்குள்ள வச்சு இன்னைக்கு போனால் கோயில் வெளியே பாருங்க நீங்கள் போட்டுருக்கோம். ஆமாம், சொக்கலிபுரம் சிவன் கோயிலில் மீனாட்சி கிழக்கு வாசலுக்கு கூடி போனீங்கன்னா என்ன கிழக்கு வாசலுக்கு போகணும். தேருக்கு எதிர்த்தாப்புல உறவு போகணும். தேருக்கு எதிர்த்தாப்புல போகிற வழியில் வலது பக்கம் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே யோகாசன பயிற்சி நடைபெறுறது போட்டு இங்கே யோகா போட்டோட இருக்கும். இன்னைக்கு போனீங்கன்னா போட்டுருக்கு. அந்த மாதிரி தியானம் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம்.
இந்த வீட்டில் பூஜை ரூம் இல்லை. ஏன்னா எல்லா வீட்டில் ஒன்று வசதிகள் இருக்க முடியாது. வீட்டில் தண்ணி கட்டி கட்டி போட்டு இருக்கும். சில பேருடைய வீட்டில் வசதிகள் இருக்கும், சில வீட்டில் வசதி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வசதி இல்லாமல் சொல்ல முடியாது. அதாவது தியானம் பண்ணுறதுக்கு பெரிய அவ்வளோ இடம் தேவையில்லை. அமைதியான இடம், அமைதியான நேரம். எல்லாத்துக்கும் வீட்டில் அந்த இடம் அமைதியாகிடும். காசும் இந்த நேரத்தில் நம்ம தியானம் நினைக்கக்கூடாது. நேரத்தை தேர்ந்தெடுக்கணும். இல்லை பிள்ளைகள்லாம் வீட்டிலாம் வேலைக்கு போகிற நேரத்தில் உனக்கு முகம் தியானம். அமைதியான நேரம், அமைதியான இடம், சுற்றுச்சூழல் இதுதான் அவசியம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தியானம் நல்லா பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே முன்னாடி சொன்ன பச்சை ஒருத்தர் சொல்லிட்டேன். நான் மதத்தை பரப்ப வரல, இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் இந்து பெருமக்கள் நிறையா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இருந்தால் ஒன்று ரெண்டு சொல்கிறேன், அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். விநாயகர் கோயிலுக்கு போகிறாங்க, இந்த காலை கொடுத்து இப்படி ஊற்றி போடுறாங்க. சோப்பு கரணம்னு அதுக்கு பேர். அது இந்த ஸ்கூலில் பனிஷ்மெண்ட்டாக கூட கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துருங்களா? ஆனால் அது என்ன பலன் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக காலை சேர்த்து வச்சு இந்த பொசிஷன் வச்சுக்கிட்டு என்ன கையை கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு பிடிச்சிக்கிட்டு காலை தூக்காமல் அப்படியே தர வரைக்கும் ஃபுல்லாக அது உட்காந்து நீ எதிர்ச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட நோயே வராது. ஹார்ட் காதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இருதய சம்மந்தப்பட்ட நோயே வராது. எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக ஆயிடுவேன் அப்படின்னு யாரும் நினைக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டெய்லி ஒரு 10 நாள் ஊற்றி போடுங்க. பிள்ளையார் மாதிரி போடணும் அவசியம் இல்லை, வீட்டில் கூட போய் போட்டுங்க, ரூம் கூட போடுங்க. ஆனால் நம்ம யாராவது பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி யாராவது கோயில் போகணும் இல்லைன்னு பேர் இருப்பாங்க. யாராவது பிள்ளையார் மாதிரி ஊற்றி போடுறோமா? யாரும் பார்த்துவாங்க. உட்கார்றது இல்லை, சுற்றி பார்த்துருவோம். பார்த்துக்கிட்டு தலையில 2 கொட்டை போட்டு போயிருக்கோம். தியானமா சாமி போடுறா சொல்லுவோம். சொல்லுவேன். அதாவது இந்துக்கள் முறைப்படி டெய்லி காலையில் குளிச்சுட்டு போய் பிரேயர் கும்பிடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் யாரும் செய்யறதே கிடையாது. என்ன காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரியன் ஒரு வாகனம், சூரிய வாகனம் ஒரு சூரிய வாகனம் காய் வாகனம் சொல்றாங்க தெரியுமா? சூரியன் உள்ள சூரிய ஒளி கண்ணுக்கு நல்ல வைட்டமின் டி கிடைக்கும். வைட்டமின் டி கிடைக்கும். கண் பார்வை தெளிவடையும். யார் செய்யணுமா? இதெல்லாம் செய்யணும். அப்புறம் இந்த கையை வச்சு குடும்பம் பார்த்தீங்களா? குட்டும் போது என்ன சொல்லி குட்டுவோம்? நல்லா யோசிங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. விநாயகர் சாமி ஒரு ஆள் குட்டிங்களா? எதை நினைச்சே சொல்லுங்க. குட்டி என்றால் சரி, அந்த அறிவு வேணுங்கிறது நமக்கு என்ன வேணும்? நினைவாற்றல். அப்பனா கையை இப்படி வச்சுக்கிட்டு குட்டும் போது மூளைக்கு செல்லக்கூடிய, நல்லா கவனிக்கணும், இந்த கிராஸில் நமக்கு மூளைக்கு செல்லக்கூடிய மிக நுண்ணிய நரம்புகள் இங்கே இருக்கு. இப்படி மூளை குட்டுவோம். யாரும் ஒரு குட்டி விட மாட்டேங்க, நல்லா கவனிக்கணும். சொல்லி அதுக்கு வந்து கரெக்டாக கட்டி கொடுத்தாங்க. எல்லாரும் மூளை குட்டுவோம். கரெக்டாக குட்டும் போது ஒரு தடவை கஷ்டம் கூட போதும், நினைவாற்றல் அபரிமிதமாக பெருகுது. அந்த நிலையில் கையை இந்த பொசிஷன் வச்சுட்டு குட்டும் போது நினைவாற்றல் பெருக்கிறதுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய மிக நுண்ணிய நரம்புகள் தூண்டப்பட்டு நினைவாற்றல் அதிகரிக்கு. அதனால இதெல்லாம் செஞ்சோம்னாக்க, சின்ன குழந்தைங்க இதெல்லாம் செஞ்சோம்னாக்க நினைவாற்றல் அதிகரிக்கும். ஏன்னா பிள்ளைகளை வச்சு முக்கிய கொடுத்தா அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க சொல்லியிருப்பாங்க. நாமும் சேர்ந்து செய்ய வேண்டும், நாம் உட்கார்ந்து செய்யக்கூடாது. நாமும் சேர்ந்த குழந்தையோட செய்யணும். அப்பாத்தேன் அது பயிற்சிக்கு சமம். நம்ம சேர்ல உட்காந்து ஊக்கி போடு அப்படின்னா என்ன ஆகும்? பேரண்ட்ஸ் மறுநாள் அனுப்ப மாட்டாங்க நம்மகிட்ட. நாமும் சரியாக செய்யணும் அந்த பயிற்சியை. அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு கண்ணுங்கிற பயிற்சியில இருதய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இயங்குது. இதில் என்ன இருக்குது? மனிதனுக்கு முதல் என்னது? ஆரோக்கியமுடன் வாழ்றது முக்கியமான உறுப்பு எது? அதுவே சரியானது. நம்ம யோகாசனம் நம்ம இந்துக்களுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க முன்னோர்கள். யாராவது செய்யணுமா சொல்லுங்க பார்ப்போம். இனிமே எல்லாரும் கொஞ்சம் வெளியே ஒட்டி போட்டு இல்ல பிள்ளையாருக்கு முன்னாடியே கரெக்டா கூச்சப்படாம போடுவோம் சார். என்ன அவங்க எண்ணங்கள் உருவாகும். காரணம் என்ன? நாங்கள் யாரும் வழிமுறைப்படுத்தல. நமக்கு தெரியாமலே அந்த காலையில் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. அந்த பயிர்கள் என்னன்னு தெரியாம நம்ம செய்யணும். தெரிஞ்சா நல்லா செய்யணும். பிள்ளைங்க நல்லா செய்ய வைப்போம்ல. மற்றவங்க நம்ம நம்மளே நம்ம நல்லா செய்ய வைப்போம்ல.
விவரத்தை வீட்டில் கோயில் சொல்லாட்டில் வீட்டு வர சொல்கிறேன். வீட்டில் சொல்லிட்டா அது செய்ய வைப்பீங்க இல்லை? அதான் ஒரு உண்மையான நிலை. அதாவது அந்த தோப்புக்கரன்ற ஆசனத்தில் வந்து இருதய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வராமல் தடுக்குது. இருதய பகுதிக்கு ரத்த ஓட்டம் நன்றாக சென்று வருகின்றது, ரத்த ஓட்டம் சீராகிறது. அதனால காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக நன்றாக பராமரிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். நிறைய ரகசியங்கள் சொல்லிட்டே போகலாம். அவங்க நேரம் காணாது. அடுத்த வயசுல தான் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்து நிறைய சொல்லித்தரேன். அதாவது யோகா கலையில வந்து ரகசியங்கள் வந்து கணக்கே கிடையாது. அவங்க ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது, சொல்லிக் கொடுக்கக்கூடாத பயிற்சிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் மட்டும் யார் என்ன வயசுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? இன்னும் மேலே என்ன யார் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அடுத்து நான் கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட. அது நீ பதில் அவர் சொல்லி கொடுத்தது திருப்பி கேள்வி கேட்பேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கங்க, என்னென்ன கேட்கணும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சோம்னா நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். வலிக்க ஆரம்பிச்சு சைனஸ் தான். சரி, அது நான் பயிற்சி சொல்லிக் கொடுக்க சொல்லிடுறேன். இப்போ நிறையா பேர் தலைவலி இருக்கு இல்லையா? அதான் அதாவது ஒரு பக்கமாக வலிக்கும், சில பேர் 2 பக்கமாக வலி இருக்கும். மொத்தம் ஒரு தலைவலி ரொம்ப இருக்கும். நிறைய பாதிப்படாகும் ஒரு தலைவலியாக இருக்கும். மெயினான காரணம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு தலை யாரும் ஜென்ஸை காரணம் லேடிஸ் தான் நிறையா இருக்கும். நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா உலகளவு கணக்காக இருக்கும். அது முடி நிறையா வச்சுக்கணும், நிறையா இருக்கும். முடி கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரி, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ரெண்டாவது பயிற்சி இருக்குது சொல்கிறேன். முதல் காரணம் டென்ஷன். முதல் காரணம் தலைவலி விட்டாத முதல் காரணம் தெரிஞ்சுக்கங்க, டென்ஷன். நீங்கள் நல்லா கூலாக இருங்க. உங்களுக்கு தலைவலி பேர் வந்து நீங்கள் கதூர் திசையில் உங்களுக்கு யாராவது அந்த தலைவலி பேர் சொல்லுங்கள், நான் தான் இருக்கேன். நீங்கள் நல்லா ஏதோ ஃபங்க்ஷன் போய் நல்லா யாரும் எதிர்த்து இருக்கீங்க, அப்போ யாருக்கும் என் தலைவலி இருந்தேன்னு சொல்லுங்க, நான் பார்க்குறேன். அந்த சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லை, அவர் சொல்றது ஒரு ஃபங்க்ஷன்ல போய் ஜாலியாக இருக்கும்போது தலைவலி வரும். தலைவலிக்கு மெயின் காரணம் மனசுல மேடம். வீட்டுக்கு போயிடும் ஏன் தலைவலி வருது? கரெக்டா சார்? இல்ல, வீட்டுக்கு வந்து அங்க ஜாலியா இருந்துருவோம். இங்க அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு ஏதாவது நினைக்கும் போதும் தலைவலி வரும். ஒன்றும் தலைவலி வராது. உங்களுடைய சிந்தனைகள் வேறு விதமாக தூண்டப்படும் போது, அதாவது உணர்ச்சி வசமாக தூண்டப்படும் போது, அதாவது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, உங்கள் மனம் சந்தோஷத்திலிருந்து அப்பாற்பட்டு கோபத்தை உண்டு அளவுக்கு தூண்டப்படும் போது அப்பதான் உங்களுக்கு தலைவலி வருது. சந்தோஷமா இருக்கும் அது இருக்கிறாங்க வந்து சந்தோஷமா இருக்கும் தலைவலி வர்றது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்போ தலைவலி நாம் டென்ஷன் ஆகும் தலைவலி வருது. இன்னொன்று லேடிஸாக இருந்தால் தலையில் தண்ணி ஊற்றுறோம் குளிக்கிறோம் அப்படின்னாங்க இந்த பின்பகுதி சரியாக தோட்டாமல் இருக்கும்போது தலைவலி வருது. 2 காரணம். லேடிஸாக தான் நல்லா முன்னாடி முடிய போட்டு இந்த போய் நல்லா தோட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி வர்றதுக்கான ஒரு பாயிண்ட் குறைவு. ரொம்ப அதிகமான ஒரு காரணம் டென்ஷன். டென்ஷனை குறைக்கிறது அந்த கோமுகாசம் மட்டும் சொல்லிக் கொடுத்துருங்க. இருந்தாலும் தலைவலின்னு விடுபடுறதுக்கு அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. கையெழுத்து பொசிஷன் வச்சுருக்காங்க. எந்த நிலையில் வேணாலும் உட்காந்துக்கலாம். வஜ்ராசனம் இல்லை, வஜ்ராசனம், சித்தாசனம், கோமுகாசனம் 4 ஆசனம் சொல்லிக் கொடுத்துருங்க. தியானத்திற்கு மூச்சு பேச்சு உகந்த ஆசனம் 4. சித்தாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், கோமுகாசனம். இன்னொன்று சுகாசனம், கண்ணம் ஒட்டி உட்காரணும். எதுவுமே முடியாதுன்னு கண்ணம் ஒட்டி உட்காந்துடலாம். ரைட்டா? ஏன்னா வஜ்ராசனம் போட முடியாது, பத்மாசனம் போட முடியாது, கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், அங்கே வலிக்கும் வலிக்கிறவங்களாம் சம கொடி சுகமாக உட்காந்துருவீங்க. அதனாலே அது ஆனது சுகாசனம். சுகாசனம் சுகமாக உட்காரனாலே சுகாசனம்னு பேர். அந்த 5 ஆசனங்கள் மூச்சு பயிற்சிக்கும் தியானத்திற்கும் உரிய ஆசனங்கள். இப்போ முடியவும் வஜ்ராசனம் உட்காரலாம், முடியாதவங்க சித்தாசனமோ கோமுகாசனமோ பத்மாசனமோ உட்காரலாம். எனக்கு எதுவுமே உட்கார முடியாது, அது வாட கத்திட்டு போறாரு, நான் சமம் போட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு சமம் போட்டு உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு பயிற்சியை தொடர ஆரம்பிங்க. வலது பக்கம் அப்படியே அடைச்சிக்குங்க. இடது கை இந்த சின்முத்ராவளையும் இடது கை இந்த சின்முத்ராவளையும் நடிக்குங்க. கை வலது கை இந்த நாசிகா முத்ராவளையும் வச்சுக்கிட்டு வலது பக்கம் நாசி துவாரத்தை அப்படியே அடைச்சிக்கிட்டு கையை மாற்றக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது, கையை அசையக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும்.
நல்ல இடது பக்கம் நல்லா ஆழ்ந்த சுவாசம், இலையத்துக்கு இதமாக சுவாசம் இழுத்தல் அவசியம். அதாவது இழுக்கக்கூடாது, அப்படி இழுக்கக்கூடாது, இழுத்த தலைவலி கூடும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க.